உங்களுக்கு ஒரு ஊர்ல நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கா வர்றாரு. வந்து அந்த ஊரெல்லாம் பாக்குறாரு, மலைகள் எல்லாம் குறிச்சிக்கிறாரு. கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பாக்குறாரு. தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ள. தாசில்தார் உள்ள இருந்தவொன்னு இருந்தாங்க 5,000 பேர் 1 பேர் கயிறு தூக்கிட்டு வந்து அதுல போட்டு அவரை கையில பிடிச்சு அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆபீஸுக்கு பியூன் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருன்னு இந்த தூக்கி பிடிச்சானுங்க பாரு கையில. பாதி வந்துட்டாரு பாருங்க பழைய தாசில்தார். தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார் ஓட்டாங்க. ஆக பழைய தாசில்தார் கோஸ். அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கழுத்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள். தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பதை கற்றவர் நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்துல கால் இருந்தா கா, அந்த காவுக்கு கால் உண்டு. ஆனா வள்ளுவ பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்றவர் நிற்க அதற்கு தக ஒரு காலம் இருக்காது. ஏனென்றால் தன் காலில் அவர்கள் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில நம்ம காலு தான் நிக்கணும். உதவி செய்யற நண்பர்கள் இருக்காங்க, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா. இதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்யராஜ் சாருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? கடுமையான உழைப்பு, அவ்வளவு பெரிய அறிவுத்திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடு இளமையில ஏராளம். ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. படம் சூப்பர். படம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அது 2 பருக்கி எடுத்து நசுக்கி பார்க்கறாங்க. நல்லா வந்திருந்தா பானை வந்திருக்கு. நான் நசுக்கி மட்டும் பார்க்கல, அதை வாயில போட்டு ருசிச்சு பார்க்கல. நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடு இடம்லாம் ரிச்சா இருக்கு, அழகா, எந்த குறையுமே இல்லை. அதனால இது ஒரு வெற்றி படம். சின்ன படம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. சமீப காலமா இந்த ஓராண்டு 2 ஆண்டுல சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. பல பெரிய படங்கள் சின்ன படமா போயிடுச்சு. 50 கோடி 100 கோடி தயாரிச்செல்லாம் சின்ன படமா போயிடுச்சு. 5 கோடி 10 கோடி எல்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. டாடா, இருளப்பற்று, குட் நைட், இப்படி போத்தொழில், இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நம்பி நீங்க ஒரு நல்ல இயக்குனர் வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றதோட நான் முக்கியமான கடமை தமிழ் திரையுலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்க வரவேற்போம். யார் செய்தாலும் வரவேற்போம். இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் நாள் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய 100ஆண்டு விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்டார். எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாம கொண்டாடினோம். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க. அவர் 2.5 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி. தமிழ் சினிமா நிகழ்ச்சிகள் எதுவுமே கலந்துக்கல. ஆனா முதல் நிகழ்ச்சியா முன்னாள் கலந்துக்கிட்டு ஒரு அற்புதமான செய்தியை, தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை, இதுவரை அது இல்லாமல் நம் சிறுபட தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா 15,000 50,000 ரூபாய் 1 லட்சம் கேட்கிறான் சார். ஒரு நாள் ஷூட்டிங்க்கு தெருவுல ஷூட் பண்ணலாம் பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லஞ்சம் கேட்கிறான் சார். தலைமைச் செயலகத்துல பர்மிஷன் வாங்கி ஊட்டியில போனா அங்க இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்கிறான். சின்ன படம் எடுக்கவே முடியல. பெரிய படம் தயாரிப்பாளர் கோடி கோடியா இருக்க
சின்ன படம் எடுக்கவே முடியல, எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்றது கஷ்டம், பைனான்ஸ் கொடுக்கல. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலக எல்லாத்திலேயே எல்லோரும் வயிற்றிலும் பால் ஊற்றி இருக்கிறார்கள். பூந்தமல்லியில 140 ஏக்கர்ல 500 கோடி ரூபாய் செலவு திட்டத்துல ஒரு அற்புதமான பிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் மைண்ட்ல பல காலமாக இருந்தது. நான் போன வருஷம் அவரை ப்ரொவைட் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். டாக்டர் கலைஞர்கிட்டயே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ராமோஜிராவ் பிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்துல அந்த இதை மூடிட்டாங்க, நம்ம தளபதி அந்த பிலிம் சிட்டியை மூடிட்டதால நான் அப்பதான் ஒரு லெட்டர் கொடுத்து, இல்ல இங்க தமிழ்நாட்டுக்கு வேணும், சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போறாங்க, பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போறாங்க, இல்ல பாம்பேல ஷூட் பண்றாங்க. பல பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேல ஷூட் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு, அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத். அப்பனா இங்க இருக்க தொழிலாளி கதி என்ன? இன்றைக்கு தமிழ் பணம் பூரா அங்க போனா தமிழ்நாட்டின் வரவு என்ன, வருவா என்ன? அந்த வருத்தத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதை விட உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப காலமா இருந்தது, நான் அவரோட பேசியிருக்கேன். நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார். இப்போ சார் பாக்யராஜ் சார் தெரியும், ஒரு பங்களால ஷூட் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாடகை. அதுவும் டைம் சொல்றாங்க, காலையில் 7 இருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் 1 லட்சம். அதுக்கு மேல போனா வாடகை தனி. ஒரு சின்ன படம் எடுக்கலாம்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனா அவன் 10,000 கேட்கறான். இப்படி செலவினங்கள் ஏராளமா போயிடும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிற அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாக வரவேற்கிறோம். மிகப்பெரிய செலவு 40% குறையும். பட தயாரிக்கிறதுல இப்ப தயாரிக்கிறதுல 40% குறையும். அப்புறம் ஈஸியா பூந்தமல்லி போயிட்டு அழகா எடுத்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் தமிழக முதல்வரை அவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது, நீங்க அறிவிச்சிட்டீங்க, அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படப்பிடிப்புக்கு தேவையான வீடு, கோயில், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், கிராமப்புறம், நகரப்புறம், இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல பண்ணா நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள். பெரிய படங்களுக்கு செட்டு கிட்டெல்லாம் அப்புறம் போடுங்க, அவங்க எப்ப வேணா எடுத்துக்குவாங்க, அதுவே ரெடி ஆகும். அது அந்த 140 ஏக்கரில் 500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சிருக்கேன், தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சர் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல. ஆனா எல்லாரும் விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமா பண்ணியிருக்காரு. முதல்ல 3 லட்சம் ரூபாய் மானியம் அறிவிச்சதே கலைஞர். அதுக்கு பிறகு அந்த அம்மா 5 லட்சம், பிறகு இவர் 7 லட்சம் ஆக்குறார். ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அத ஒரு 8 வருஷம் கொடுக்காம விட்டாங்க. இப்ப இந்த முதல்வர் மானியத்தை கொடுக்கிறார், அறிவிச்சு படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரையுலகை காப்பாற்ற இருக்கிறார்கள். சென்ற 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் ஆகியவை தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பெரிய சோதனைகள், வேதனைகள், நட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு 40% சிரமம் குறையும், செலவு குறையும். அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த படம் இது நான் ஒரு போராட்டமே நடத்தினேன். ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது, எத்தனை
அடிக்ட் ஆயிடுறாங்க. ராத்திரி பகல் மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இறந்தோம். ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்புனா அதாவது சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா உயிரை இழக்கிற, பொருள் நஷ்டம் எடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம்? தடை சட்டம். உயிரை விட என்ன இருக்கு? ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம், நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். ராஜன் அவர்களை இந்த கே. ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம்.